ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து கொடுத்துருக்க செட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன? சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம நோட்டேட் பண்ணுறது என்னது? செட் பில்டர் ஃபார்ம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். ஓகேவா? ஒன் டே இன்டர்நேஷ்னலில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதுவோம். செட் பில்டர் ஃபார்மில் எழுதுவோம். முதல்ல செட் எழுதுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஃபஸ்ட்டு எக்ஸ்னு வச்சுப்போம். சச் தட் சிம்பிள் போடுவோமா? மறுபடியும் இங்கே எக்ஸ்னே போட்டுப்போம். இப்போ இந்த எக்ஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இந்த கிரிக்கெட் பிளேயர். இங்கே வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க? ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இங்கே எக்ஸுங்கிறது என்ன? ஒருத்தரை டினோட் பண்ணுறதுனால நம்ம எப்படி எழுதிருப்போம்? எக்ஸ் இஸ் அ இந்தியன் கொடுத்துருக்கனால இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். நான் ஏன் இங்கே பிளேயர்ஸ் போடலாம்? இங்கே ஒருத்தரை தான் டினோட் பண்ணும். அவங்கவுங்க யார் யாரோ அவங்க ஃபுல்லாக கலெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து செட் ஆஃப் ஆல்னு கொடுத்தனால பிளேயர்ஸ் போட்டுக்கிட்டோம். சரிங்களா? அது என்னது? ஹூ ஸ்கோர்ட் யாரை மட்டும் கலெக்ட் பண்ணுறேன்? டபுள் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணிங்களை மட்டும் கலெக்ட் பண்ண போகிறேன். ஹூ ஸ்கோர்ட் டபுள் செஞ்சுரிஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது அடுத்து செகண்ட் ஒன் என்ன? சி இஸ் ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4. இது வந்து லிஸ்டிங் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்க நம்பரில் ஏதாவது பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். சரிங்களா? இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. அப்போ என்ன? மேலே இருக்க எலமெண்ட்டை விட கீழே இருக்க எலமெண்ட் +1 அதிகமாக இருக்குது. அடுத்த எலமெண்ட் என்ன? 2/3. அதே தான், மேலே இருக்க எலமெண்ட்டை விட கீழே இருக்க எலமெண்ட் 1 அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3/4. மேலே இருக்க எலமெண்ட்டை விட கீழே இருக்க எலமெண்ட் 1 அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த எலமெண்ட் எல்லாமே என்னது? எனக்கு என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போது இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? எப்பயும் போல் ஃபஸ்ட் என்ன போட்டுக்கணும்? செட் எழுதிக்கணும். சி இஸ் ஈக்குவல் டு எப்பயும் போல் ப்ராப்பர்ட்டி எக்ஸு சச் தட். அப்போ அந்த எக்ஸை தான் இப்போ நம்ம என்னன்னு எழுத போகிறோம். மேலே வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கீழே என்ன இருக்குது? அதோட 1 அதிகமாக இருக்குது. ஸோ n+1. x is equal to n/n+1. இந்த n எங்கே இருக்குது? இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தானே, 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த n என்னதுக்கு? பிலாங்ஸ் டு n. சரிங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது the set of all தமிழ் மந்த்ஸ் இன் இயர். ஓகேவா? the set of all தமிழ் மந்த்ஸ் இன் இயரா? இது எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி டி போட்டுப்போம், எக்ஸ்ன்னு போட்டுப்போம். அந்த சச் தட். இப்போ இந்த எக்ஸுங்கிறத என்னென்னு எழுத போகிறோம். சரிங்களா? எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் இஸ் அ தமிழ் மந்த் இன் இயர். ஏன்னா அது சிங்கிளை தானே எழுத சொல்லியிருக்கேன். அது ஒன்று தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. மொத்தமாக செட்டாக எடுத்தால் தான் எல்லாமே வரும். தமிழ் மந்த் இன் எ இயர். ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் which are less than 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஓகே. இது எப்படி எழுதுவோம்? ஈன்னு எழுதிப்போமா? இது வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் எழுத போகிறோம். அப்போ ப்ராப்பர்ட்டி எக்ஸு. அப்போ அந்த எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பரா? அப்படி எழுதிருப்போம். எக்ஸ் இஸ் அன் ஆட் ஹோல் நம்பர் என்னது? லெஸ் தேன் 9. ஓகேங்களா? லெஸ் தேன் 9. புரிஞ்சிச்சா? எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செட் பில்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம் எல்லாத்தையுமே. இங்கே வந்து சம் நம்பர்ஸ் கொடுத்தனால ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. இங்கே எல்லாமே அந்த நம்பர்ஸ் கிடையாதுல்ல. ஸோ சம்திங் நம்ம அப்படியே அதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அதனால் இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ.